ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழக அரசியல் களம் தளபதி விஜயில் கட்சி ஆரம்பிச்சிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. அதுவும் இப்போ நடந்துட்டு இருக்கிற நேற்று ஈவினிங்லேருந்து நடந்துட்டு இருக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான டென்ஷன் ஆகுது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் தாவேகா தொண்டர்கள் எல்லாருக்குமே இப்படியும் கூட நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் புதுசாக பார்க்குற நபர்களும் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம். 108 தொகுதிகளை விஜய் ஜெயிச்சிட்டாரு, இனி ஆட்சி அமைக்கிறது அவர் தான் அப்படின்னு நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது ஆட்சி அமைக்கிறதுல பிரச்சனை அப்படிங்கிறத போயிட்டுருக்கு. நேற்று காங்கிரஸ் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 எம்எல்ஏக்கள் பார்த்தோன்னா இப்போ தாவேக்காக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 113 எம்எல்ஏக்கள் இப்போ விஜய் கூட நிற்கிறாங்க. 108 விஜய் பெரும்பான்மை வகிக்கிறாரு. அதுக்கப்புறமா 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் விஜய் கூட கூட்டணிக்கு வந்துருச்சு. இன்னும் 5 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. இதனால் இப்போது விஜயோட ஆட்சி அமைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதாவது நேற்றிருந்து பார்த்துருப்பீங்க, நேற்று ஈவினிங்லேருந்து இதுதான் பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. விஜயோட ஆட்சி அமைக்கவே முடியாது, தேர்தல் மறுபடியும் ரீஎலெக்ஷன் வரும், ஆட்சியை கலைச்சிருவாங்க அப்படின்னு மாதிரியான பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் இந்த தொங்கு சட்டசபை அப்படின்றது தான். அதாவது விஜய் அவர்கள் எலெக்ஷனை சந்தித்த உடனே விஜய் இல்லாமல் 2 கட்சிகளும் பார்த்தோன்னா ஆட்சி அமைக்க முடியாது, அந்த மாதிரியான பெருவாரியான சீட்டுகளை பார்த்தோன்னா விஜய் ஜெயிப்பார், ஆனால் முதல்வராக முடியாது, அவர் தயவு இல்லாமல் எந்த கட்சி முதல்வராக முடியாது அப்படின்ற ஒரு டாக் இருந்துச்சு. அதை நம்மளும் பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ என்ன அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருக்குது அப்படின்னா, விஜய் அவர்கள் பெரும்பான்மையான சீட்டை வாங்கிட்டார். ஆனால் இப்போ ஒரு 5 சீட் இல்லாமல் 2 கட்சிகள் தயவுகளோட இல்லாமல் பார்த்தோன்னா விஜய் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற சூழல் உருவாகிருக்கு. அதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நேற்று ஆளுநர் விஜய் அவர்கள் சந்தித்தார். நேற்று 3:30 மணி அளவில் சந்தித்தார். ஒரு கடிதத்தை கொடுத்தாரு. அந்த கடிதத்தில் முதல்வராக பதவியேற்கணும் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருந்துச்சு. ஆனால் அது இன்றைக்கி ரத்து செய்யப்பட்டிருக்கு, தள்ளி போடப்பட்டிருக்கு. நேரு உள்விளையாட்டு அரங்கில் பார்த்தோன்னா பணிகள் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு. விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கான்வாய், அந்த காரில் இருக்கிற பாதுகாப்பு போலீஸும் கிடையாது, அந்த காரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு பயமாயிடுச்சு. என்னது மொத்தமாக பார்த்தோன்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க, இதுவும் நின்று போச்சு, பதவியேற்பு விழாவும் கிடையாது, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு பயம், ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு. ஆளுநர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறமா தான் ஆட்சி பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஆளுநர் சொல்லிட்டு பார்த்தோன்னா அவர் எதோ இன்றைக்கி கேரளாவுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்த்தோம், போயிட்டுருக்கு. இப்போ விஜயோட பதவியேற்பு விழா தள்ளி போடப்பட்டிருக்கு. இதனால் விஜயோல் இனி பதவி ஏற்றுப்பாரா, இல்லை ஏற்றுக்க முடியாதா, இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. சரி, இப்போ ஆளுநர் அவர்கள் 118 பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்குது. அதாவது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வந்த காங்கிரஸ் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்குது. எதுக்கு பெரும்பான்மையை விஜய் அவர்கள் இப்போ நிரூபிக்கணும்? அவர் தனிப்பெரும்பான்மைன்றதே 108 வச்சுருக்காரு. அதாவது சிங்கிள் ஆளாக, ஒத்த ஆளாக பார்த்தோன்னா ஒரே ஒரு சின்னத்தில் நின்று 108 தொகுதிகளை விஜய் மட்டுமே தனியாக ஜெயிச்சிருக்காரு. அவர் ஜெயிச்சதே ஒரு மிகப்பெரிய தனிப்பெரும்பான்மை தான். அந்த தனிப்பெரும்பான்மை வச்சுட்டு பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு ஆட்சி அதிகரிக்க அவருக்கு உரிமை இருக்குது. நீங்கள் ஆளுநர் அதையே தடுக்கிறீங்க. அந்த தனிப்பெரும்பான்மை வச்சு பார்த்தோன்னா நீங்கள் முதல்வர் பதவி விஜய் ஏற்றுக்க வைங்க. அந்த பெரும்பான்மை இருக்கட்டும், ஆனால் தனிப்பெரும்பான்மை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பெரும்பான்மை 118 அப்படின்னாலும் அதை தனிப்பெரும்பான்மையாக விஜய் அவர்களே 108 தூக்கியிருக்காரு. இப்போ காங்கிரஸ் வந்ததுக்கப்புறமா 5 சேர்ந்துருக்கு, 113 இருக்குது. அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்கள் ஆட்சியில் உட்கார வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஆளுநர் உடனே கூப்பிட்டு விஜய் அவர்களுக்கு பதவியேற்பு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் இருக்கிற எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க, குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கூட்டணி கட்சிகளோட, இப்போ திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளோட ஜெயிச்சு இந்த மாதிரி ஒரு 5-6 சீட்டு தனியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது, ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் 108 அப்படிங்கிறத தனிப்பெரும்பான்மையாக விஜய் நிரூபிச்சிருக்காருல்ல. மக்களோட உரிமை அது, மக்கள் கொடுத்துருக்கிற ஒரு தீர்ப்பு. கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே இருக்கிற வாக்கு, 35% மேலே இருக்கிற வாக்குகள், இது எல்லாமே விஜய் அப்படிங்கிற ஒரு ஆளே நின்று ஜெயிச்சிருக்காரு. அந்த ஒரு ஆளுக்காக கொடுக்கப்பட்டது. மக்கள் 1.5 கோடிக்கு மேலே 1.25 கோடி பக்கமாக விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அது ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை பார்த்தோன்னா மதிக்கிற வகையில் அந்த தனிப்பெரும்பான்மைன்ற வாங்கியிருக்கிற விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஆட்சி கொடுக்கணும், முதல்வராக பதவி ஏற்கிறதுக்கு அவர் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளுநரை இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க. இது சட்ட சிக்கல் அது எல்லாத்தையும் தாண்டி நியாயமான ஒன்று, ஜனநாயகத்துக்கு தேவையான ஒன்று, ஜனநாயகத்துக்கு இது முக்கியமான ஒன்று. ஏன்னா ஜனநாயகம் அது தானே. 108 சீட்டுகளை விஜயால் மட்டுமே ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறதே ஒரு தனி பெரும்பான்மை தானே. அப்படி இருக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் கொடுங்க. எத்தனை கோடி மக்களோட வாக்கு அது? ஒரு 5 பேர் இல்லைன்றதுக்காக பார்த்தோன்னா நீங்கள் விஜய்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு தடுக்கிறது நியாயம் கிடையாது. அது ஆளுநர் ஃபஸ்ட்டு எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க. இப்போ ஆளுநர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ஆளுநர் யார் அப்படின்னா பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு இடையில் பிரச்சனை கொடுக்கறது அதிமுகவும் பிஜேபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆளுநர் பிஜேபியோட கண்ட்ரோல் அப்படிங்கும்போது அவர் வேணும்னே அதை தள்ளி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் குரல் கொடுக்குது. திமுகவும் கூட அதுக்கு குரல் கொடுக்குது. திமுக கூட அப்படி தான் பேசுகிறாங்க, நாங்கள்லாம் எதுவுமே பண்ணல, பிஜேபியும் அதிமுகவும் தான் இதை பிரச்சனை பண்ணுறாங்க விஜய் பதவி ஏற்கிறதுல அப்படின்னு. ஏன்னா 2 விஷயம் ஒத்து போகுது. ஒன்று ஆளுநர் 118 பெரும்பான்மை நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறமா தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு.
இந்த பக்கம் திமுக வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு, அதிமுக பார்த்தோன்னா வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதையும் மீறி அதிமுகலேருந்து எங்கே விஜய் இழுத்துருவாரோ எம்எல்ஏக்கள் அப்படின்னு எடப்பாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, புதுச்சேரியில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டில் பார்த்தோன்னா அத்தனை எம்எல்ஏக்களும் தங்க வச்சுருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ளே விடவே இல்லை, அங்கேயே வச்சுட்டார். ஏன்னா விஜய் அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களை யாராவது இழுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவர் அங்கே கொண்டு போய் தங்க வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. இங்கே பிஜேபி சார்ந்த ஆளுநர் பார்த்தோன்னா பதவி ஏற்க விடலை விஜய் அவர்களை. அங்கே அதிமுக, அதாவது பிஜேபி கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக எம்எல்ஏக்கள் கொண்டு போய் புதுச்சேரியில் உட்கார வச்சிருக்கு. அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் தான் தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எளிதாகவே மக்களுக்கும் வரும், நம்மளுக்கும் வருது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திமுக சொன்ன மாதிரி இவங்க தான் தடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. காங்கிரஸும் அதை தான் சொல்கிறாங்க. ஆளுநர் நீங்களே பார்த்தோன்னா இதை மறுக்கிறீங்க. தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த தனிப்பெரும்பான்மையை விஜய் நிரூபிச்சிக்கும் போது அவர் ஆட்சி இருக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அவர் ஆட்சி ஃபஸ்ட்டு அமைக்க வைங்க, அதுக்கப்புறமா அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நியாயமான ஒரு பேச்சு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் பிஜேபி தடுக்கிறாங்க, அதிமுக தடுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த 2 விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆமாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இப்போ அதிமுகவில் பார்த்தோம்னா நாங்கள்லாம் ஆதரவு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, திமுகலும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னு முடிவாகி போச்சு. சரி, அதுக்கப்புறமா சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் திருமாக்கிட்ட பேசியிருந்தார், திருமாவளவன்கிட்ட பேசியிருந்தார், நேரடியாகவே கேட்டிருக்காரு. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் பார்த்தோன்னா சரி நாங்கள் நாளைக்கு ஆலோசனை பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தோன்னா காலையில் இன்றைக்கி ஒரு 6 மணி செய்தி பார்க்கும்போதே அந்த ஆலோசனை ரத்து அப்படின்னு நியூஸ் வருது. திருமாவர்களும் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பார்த்தோன்னா நடத்துறது ரத்து அப்படின்னு ரத்து பண்ணிட்டு போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட்டுகளும் ரத்து பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ரெண்டுமே பார்த்தோன்னா இன்றைக்கி ரத்து பண்ணிடுச்சு. திடீர்னு இந்த பிரச்சனையும் நடந்துகிட்ருக்கு. அப்போ இது திமுகவும் தடுக்குதா அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி வருது. இப்போ அதிமுகவிலிருந்து யாராவது கூப்பிட்டுருந்தாலோ பிஜேபி நபர்கள் யாரும் கிடையாது, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கார். அதை விட்டுருங்க. அதிமுகவிலேருந்து ஏதாவது எம்எல்ஏக்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா விசிகான்ற கட்சி ஆதரவு தர முடியாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி யாரும் கிடையாது, காங்கிரஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ திருமாவளவர்கள் இதுக்கு ஒரு முடிவு எடுப்பார். 2 சீட் அவர் ஜெயிச்சிருக்காரு, அதனால் 2 பேர் அவர் அனுப்புவார்னு சொல்லி கேட்டது. அவரும் பார்த்தோன்னா இந்த ஆலோசனையை ரத்து பண்ணிட்டு போயிட்டார். நாளைக்கு தான் நடக்க போகிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் 5 பேருங்கிறது கண்டிப்பாக வேணும். அந்த 5 பேர் எங்கேருந்து எடுக்கிறது, யார் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அந்த 5 பேர் இல்லை அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியாதா, விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இயல்பாகவே வருது. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ் சொன்ன மாதிரி 1.25 கோடி வாக்காளர்கள் அப்படிங்கிறதெல்லாம் சும்மாவா? சரி, அந்த 108 நின்றுருந்தால் பரவாயில்ல. அவர் தான் 5 இன்னும் நிரூபிச்சிட்டார், ஒரு 5 நிரூபிச்சிட்டார். 113ன்றது வந்துருச்சு. இதை பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பசங்களே ரீஎலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரீஎலெக்ஷன் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு பெரிய செலவு அப்படின்றதும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதர கட்சிகளும் பார்த்தோன்னா அந்த ரீஎலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைன்றதும் தெரியும். அதாவது ரீஎலெக்ஷன் அப்படின்னு நம்ம சும்மா ஈஸியாக சொல்லிடலாம், அதான் அவ்வளோ சீக்கிரமாக அதை நடத்த மாட்டாங்க. அது நடத்துறதும் நல்லது கிடையாது, அதுதான் உண்மை. நடத்துனாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக விஜய் அவர்கள் இதையும் தாண்டி அதிக இடங்களில் வெல்வார் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த ரீஎலெக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை, அது உடனேலாம் முடிவெடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் போச்சுல, நேற்று நைட் இருந்து பார்த்துட்ருக்குறோம். டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து கூட்டணி வச்சு பார்த்தோன்னா அதிமுக நம்ம எடப்பாடி இருக்கார்ல, அவர் தான் முதலமைச்சர். அதுக்கு திமுக வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது வெளியிருந்து திமுக ஆதரவு தெரிவிக்குது, எடப்பாடி அவர்கள் சிஎம் அப்படின்னு நியூஸ் வரும்போதே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதெல்லாம் உண்மை கிடையாது, அது ரூமர் அப்படின்னு. ஏன்னா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அவருக்கு திமுகலாம் ஆதரவு தெரிவிக்காது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதிமுக விட அதிக சீட்டு வந்து திமுக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி ஆதரவு தெரிவிப்பாங்க? அதை எல்லாத்தையும் தாண்டி 2 பேரும் மிகப்பெரிய எதிரிகள். அப்படி இருக்கிறப்போ 2 பேரும் ஒன்றும் சேர முடியாது. சேர்ந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் அடுத்த எலெக்ஷனில் பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் முழுக்க ரூமர் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு, நாங்களாம் எந்த பிரச்சனையும் விஜய் அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு எங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது, விஜய் ஆட்சி அமைக்கட்டும், அதுக்கெல்லாம் நாங்கள் இடைஞ்சல் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரீக்வஸ்ட் வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா, காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத நாங்கள் பள்ளிகளை கொண்டு வந்திருக்கோம், அதை விஜய் தொடரணும். அதுக்கப்புறமா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இருக்குல்ல, அதை வந்து தொடர்ந்து கொடுக்கணும். இந்த 2 ரிக்வஸ்ட் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அதையும் தாண்டி எல்லா வாக்குறுதிகளும் விஜய் செஞ்சார் அப்படின்னா ரொம்பவே நல்லது, எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் திமுக இதில் பிரச்சனைக்கு வரல அப்படின்றத சொல்லிட்டாங்க. 6 மாதத்துக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அப்படின்னா 6 மாதம் கழிச்சு தொந்தரவு கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்கல. ஆக்சுவலாக அதுக்கு ஆதாரத்தம் கிடையாது. இப்போ ஒரு ஆட்சி அமைது அப்படின்னா அந்த ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாவது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இதர கட்சிகள் அடுத்தடுத்து வேலைகளை பார்க்கும். அந்த ஆட்சியில் என்னென்ன தவறு நடக்குது, என்னென்ன குறை பண்ணுறாங்க, இதை பார்த்தோன்னா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஆட்சி வந்து தொடங்குறதுக்கே 6 மாதம் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த கட்சி தலைவர் வந்து அந்த பொறுப்பேற்றதுக்கப்புறமா அதில் இருக்கிற சில சிக்கல்களை சமாளித்து அதில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் முக்கியமாக பார்த்து, இந்த கடன் பிரச்சனை எல்லாம் இருக்குது, என்னென்ன திட்டங்கள் செயல்பட்டுருக்கு உண்டான ப்ராப்பரான லிஸ்ட்டு போட்டு அதை அதிகாரிகள்கிட்ட கொடுத்து அதை கொண்டு போகிறக்கே கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிரும். அதனால் அந்த 6 மாதம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறமா விஜய் கொண்டு வர திட்டங்கள் என்ன, அவர் ஆட்சியில் நடக்கிற அவலங்கள் என்ன, அதெல்லாம் பார்த்தோம்னா எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்கும். அதான் அவர் சொல்ல வந்தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி விஜய் ஆட்சி அமைக்கட்டும், எங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு திமுக ஒதுங்கிருச்சு. அதனால் அவங்க பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ இங்கே பிரச்சனை பண்ணுறது யார் அப்படின்னா இந்த பிஜேபி சேர்ந்த ஆளுநர் அப்படின்னு சொல்லப்படுது. பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆளுநர் அப்படின்றாங்க. இப்போ நம்ம தளபதி மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மறுபடியும் ஆளுநரை சந்திக்கிறக்க ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேட்டிருக்காராமா. மறுபடியும் சந்தித்து என்ன பேச போகிறாங்கன்ட்டு தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி புஷி ஆனந்த் வந்து எல்லா எம்எல்ஏக்களும் கூப்பிட்டு ஒரு சிறப்பு ஆலோசனை நடத்த போகிறாராமா. அதில் என்ன பேச போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டசபையாக தான் மாறி மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா ஒரு சிக்கலை நிற்கிதுன்னு சொல்லுவோம். திமுக முன் வரல ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு, அதிமுக முன் வரல. ஆனால் அங்கேருந்து ஒரு 15 எம்எல்ஏக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, அவங்க ஆதரவு தெரிவித்தாலும் கூட அதுக்கு எடப்பாடி அப்படிங்கிற நபர் அவர் ஓகே சொல்லுவாரானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சொல்லிடக்கூடாது, அவங்க போயிடக்கூடாது அப்படின்றக்காக தான் புதுச்சேரியில் போய் உட்கார வச்சிருக்காரு எல்லா எம்எல்ஏக்களுமே நம்ம எடப்பாடி அவர்கள். அப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி பார்த்தோன்னா ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ காங்கிரஸ் வந்ததுனால 5 வேட்பாளர்கள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எம்எல்ஏக்கள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 5 பேர் தேவைப்படுறாங்க. ஆனால் அந்த 5 பேர் இருக்கட்டும், நீங்கள் முதல்ல ஆட்சி கட்டில் அமர்த்துங்க. 108 தனி பெரும்பான்மைன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்களோட வாக்கு, அதுக்கு பார்த்தோன்னா மரியாதை கொடுத்து அவர் ஆட்சி கட்டில் அமர்த்துங்க. இது வரலாற்றில் ஒரு சாதனை. இந்த சாதனையை பண்ணதுக்காகவே அவருக்கு பார்த்தோன்னா நீங்கள் ஆட்சி கட்டில் அமர்த்தணும், இதுதான் ஜனநாயகம் அப்படின்னு காங்கிரஸ் பேசுது. ஆனால் அதை போய் அவங்ககிட்டலாம் பேசினா அவங்க கேட்பாங்களா? இதெல்லாம் நியாயமா? என்னத்தை சொல்கிறது? அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரி, ஓகே, இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இது எப்படி ஃபேஸ் பண்ண போகுது தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி அவரோட கான்வாய் போயிடுச்சு, அவரோட பாதுகாப்பு வாகனத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பயமாயிருச்சு. அது ஆக்சுவலாக ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. அதில் என்ன அப்படின்னா அவர் சிஎம் ஆகிற வரைக்கும் அது வராது, சிஎம் ஆகிட்டாருன்னா வந்துடும், அவ்வளோதான். ஏன்னா அது வரைக்கும் பார்த்தோன்னா அவருக்கு அந்த பாதுகாப்புன்றது கொடுத்துட்டு மக்கள் வரும்போது டிஸ்டர்பன்ஸ் அது இது நடக்கும் அப்படின்னா அது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு செலவு. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அதுதான் ரூல்னு வச்சுக்கோங்களேன். அவர் சிஎம் ஆனால் தான் அந்த கான்வாய்கள் அவரோட போகும், அதுதான் ரூல். அந்த ரூல் நடுப்பில் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய அளவில் பார்த்தோன்னா நம்ம நினச்சி ஃபீல் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. மறுபடியும் விஜய் பதவி எடுத்துக்கிட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது அவங்களுக்குன்னு ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கு விஜயும் சரின்னு சொல்லி தான் ஆகணும். அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி போயிட்டுருக்கு சார், நம்ம அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்களே தவிர அவங்க பாட்டுக்கு விஜய் அம்மோனெல்லாம் விட்டுட்டு போகல. அதுக்கு விஜயும் சரின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, நான் சிஎம் ஆனதுக்கப்புறமா வந்துக்கலாம், இப்போதைக்கு நீங்களும் போய்க்கலாம் அப்படின்னு அவரும் பர்மிஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. இவங்களும் கேட்டிருக்காங்க. நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கு. உடனே விஜய் வயிற்றில் இருந்த கார்கள் செல்லப்பட்டன, விஜய் தனிச்சு விடப்பட்டார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். எல்லாருக்குமே ரூல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை வேறு ஒரு பிரேக்கிங் நியூஸை எடுத்துகிட்டு விஜய் தனியாக விட்டு போயிட்டாங்க அப்படின்னு லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்குது ஒரு கும்பல். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில அவங்கள பற்றி. இந்த மாதிரி பல சிக்கல்கள் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே எதிர்கொண்டு விஜய் அவர்கள் எப்போ பதவி ஏற்றுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அதை நிரூபிக்கணும். அதுக்கு தான் விஜயும் டைம் கேட்டிருந்தாரு. இப்போ மறுபடியும் ஆளுநரை சந்திக்கணும்னு ஒரு வாய்ப்பை கேட்டிருக்காரு. அங்கே என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் பார்த்தோன்னா விஜய் அவர்களை லாக் பண்ணி சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சு உள்ளே வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு பார்த்தோன்னா விஜய் தாக்கு பிடிக்க போகிறாரு, எப்படி பார்த்தோன்னா அதை ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, என்ன நடக்குமோ அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு, எதையுமே பண்ண முடியாது, எதுவுமே இல்லை விஜய் அப்படின்னு பேசினாங்க. எல்லாத்தையுமே உடச்சி நிரூபித்து வந்து நிற்கிறாரு. இனி ஆட்சி அமர்வது மட்டும்தான் பாக்கி, அதையும் பண்ணுவார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. காத்திருப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.